பொண்ணோட சந்தோஷம் முக்கியங்கிறத எல்லா அப்பா அம்மாவும் உணரணும். கண்டிப்பா. ஓகேங்களா? அதை உணராம அவங்க வந்து சமுதாயமும் சமூகம் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னாங்கன்னா அப்ப வந்து இன்னைக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கையே போச்சு. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ரித்தன்யாவாக இருக்கட்டும், லோகேஸ்வரியாக இருக்கட்டும், கவிதாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து வரதட்சணை கொடுமையினால பயங்கரமான கொடுமைகளை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பாக்கியலட்சுமி அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு குழந்தை பெற்று 30 நாள் தான் ஆகுது. சாப்பாடுல விஷம் வச்சு கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அடிச்சிருக்காங்க, மாரலெல்லாம் எத்தி உதச்சிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் வந்திருக்கு. பெண்ணுக்கு வந்து தன்னம்பிக்கையும் சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து வளர்ப்புலேருந்தே வரணும். அது தாய் தந்தையர்கள் வந்து கொடுக்க வேண்டிய அன்பு ப்ளஸ் வந்து நம்பிக்கை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து, படிப்பு இருக்கு இல்லைங்கிறது 2வது விஷயம், வேலை இருக்கு இல்லைங்கிறது 3வது விஷயம். ஆனால் தன்னம்பிக்கையும் அன்பையும் கொடுத்தாச்சுன்னா அந்த பெண் வந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்னுடைய மரியாதையை தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு தகுதி வந்து அவளுக்கு வரும். முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை பற்றி பிள்ளைங்களை பற்றி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா பெரியவங்க வந்து முன்னின்று பஞ்சாயத்தோ இல்லை ஒருத்தர் பேசுவாங்க நேருக்கு பார்த்து. இன்னைக்கு அப்படி நடக்கிறது இல்லை. ரித்தன்யா கேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவினாஷில் இருந்திருக்காங்கங்கும் போது படிச்சிருக்காங்க, ஷீ ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் என்னோட கேள்வி அதுதான், ஏன் அவங்க வந்து ஒரு 2 வாரம் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் பிரச்சனைங்கிற போது அவங்க ஏன் அந்த யாரையாவது அப்ரோச் பண்ணலை? பொண்ணோட சந்தோஷம் முக்கியங்கிறத எல்லா அப்பா அம்மாவும் உணரணும். கண்டிப்பா. ஓகேங்களா? அதை உணராம அவங்க வந்து சமுதாயமும் சமூகம் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னாங்கன்னா அப்போ வந்து இன்னைக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கையே போச்சு. ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்டர்வியூ பை சுஹாசினி வந்து வித் மாலாமணியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பண்ண அதில் வந்து சுஹாசினிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன்லேருந்து கொஞ்சம் நாள் விலகி இருந்தீங்களே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் ஆன போது நான் முதல்ல வந்து விலகி தான் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, என்னுடைய வேலையை செய்யக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் முன்னே டோட்டலாக விட்டுட்டு போகிறத விட விட்டு கொடுத்து வாழ்ந்தேன்னா என்னுடைய வேலையும் நான் செய்ய முடியும் அப்படின்னாங்க. அது வந்து ரொம்ப அழகான கருத்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் இஸ் நாட் ஈஸி அப்படி சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கையில் வாழ்றது ரொம்ப கஷ்டம், விட்டு விடுவதை விட விட்டு கொடுத்தலே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுஹாசினி மேம் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், சண்டை போடுங்க, மனசு விட்டு பேசுங்க, அதுக்கான ஒரு அமைதியான தீர்வையும் பாருங்க, அவ்வளவுதான். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. அவள் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் டாக்டர் லதா ஜானகி, சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோ தெரபிஸ்ட். அவங்க கிட்ட இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்னா நிறையா பெண்கள் வந்துட்டு நம்மளால் இதுக்கு மேலே வாழவே முடியாது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ ரீசெண்டாக ரித்தன்யாவிலேருந்து, லோகேஸ்வரியிலேருந்து, கவிதாலேருந்து, இப்போ தற்போதைய சூழ்நிலையில் எல்லா இடங்களையும் பேசி கொண்டிருக்கப்படுற பாக்கியலட்சுமி வரைக்கும் இறப்பில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றின தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ வந்துட்டு பெண்கள் அப்படின்னு சொன்னால் வந்து என்னதான் படிச்சிருந்தாலும், ஒரு தரப்பினர் என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் பணம் இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், கடைசி அவங்களால திருமணத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்க முடியாமல் அவங்க வந்துட்டு கடைசி நம்மளுக்கு இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது, இதுக்கு மேலே வாழ்க்கையே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. ஒரு தரப்பினர் பார்த்தா பாவம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் அப்பா அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க, அப்பா அம்மாக்காக போய் வாழணும், அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், மாமியார் அடித்தாலும் வாங்கிக்கணும், புருஷன் அடித்தாலும் வாங்கிக்கணும், அவங்க என்ன பண்ணாலும் தாங்கிக்கணும், அவங்க என்ன பண்ணாலும் வாயவே திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தரப்பினரும் இருக்காங்க. இது ரெண்டுலேயும் பாதிக்கப்பட்ட பெண்களை இப்போ சமீபத்தில் பார்க்குறோம். ரித்தன்யாவாக இருக்கட்டும், லோகேஸ்வரியாக இருக்கட்டும், கவிதாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து வரதட்சணை கொடுமையினால பயங்கரமான கொடுமைகளை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பாக்கியலட்சுமி அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு குழந்தை பெற்று 30 நாள் தான் ஆகுது. சாப்பாடில் விஷம் வச்சு கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அடிச்சிருக்காங்க, மாரலெல்லாம் எத்தி உதச்சிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் வந்திருக்கு. நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரப்பினரும் இருக்காங்க மேம். இதில் வந்துட்டு இவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவங்களால ஏன் அந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளிவர முடியலை?
முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னம்பிக்கையும் சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து வளர்ப்புலேருந்தே வரணும். அது தாய் தந்தையர்கள் வந்து கொடுக்க வேண்டிய அன்பு ப்ளஸ் வந்து நம்பிக்கை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து, படிப்பு இருக்குது இல்லைங்கிறது 2வது விஷயம், வேலை இருக்குது இல்லைங்கிறது 3வது விஷயம். ஆனால் தன்னம்பிக்கையும் அன்பையும் கொடுத்தாச்சுன்னா அந்த பெண் வந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்னுடைய மரியாதையை தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு தகுதி வந்து அவளுக்கு வரும். ஆனால் இது நீங்கள் பார்க்குற எல்லா கேசஸ்மே, நீங்கள் சொல்கிற கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற சூழல் அந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய, இன்றைக்கி நகரப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நகரப்புறத்தில் வந்து வேறு விதமாக போயிட்டுருக்கு. டாக்ஸிக் ஃபெமினிட்டின்னு சொல்கிறோம், அதுதான் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கலாச்சார பழக்க வழக்கங்களில் ஊறி போன அந்த குடும்பத்துக்கு, அதாவது சமுதாயத்தோட பார்வையில் கௌரவம் குடும்பம் அப்படிங்கிற அதில் மூறி போனவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னைக்கு இந்த பீரியடில் வேணால் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது எப்பயுமே நடந்துட்டுருக்குது தான். ஆனால் இப்போ நம்மளுக்கு சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்கிறதுனால நிறையா விஷயங்கள் கண்ணுக்கு தெரிய வருது, விஷயங்கள் காதுக்கு நம்மளை ரீச் ஆகுது. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் இருந்துகிட்ருக்கும், ஆனால் நம்மளுக்கு ரீச் ஆகாது. இப்போ ஒரு கடந்த 15-20 வருஷமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இஸ் டேக்கிங் எ லீட் ரோல். அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த நூக் அண்ட் கார்னர், எந்த கிராமத்தோட ஒரு மூலையில் இருந்தால் கூட அந்த விஷயம் நம்மளை ரீச் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது எப்பயுமே நடந்துட்டு இருக்கிறது, காலமா நடந்துட்டு இருக்கிறது தான். காதுல வந்தனால தெரியுது. அவ்வளவுதான். ஓகே மேம், நீங்க சொன்னீங்க வந்துட்டு கிராமப்புறங்கள்ல தான் அதிகமா நடக்குது. ரித்தன்யா அப்படிங்கிற பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க, பட்டதாரி, எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க, எல்லா வகையான எல்லா படித்தவர்கள்னாலே நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா சகல வசதியும் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இடம் தான் மேம். ஐ மீன் கோயம்புத்தூர் அப்படி அவினாஷி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிட்டி தான், சிட்டியான ஏரியா தான். ஸோ அந்த இடத்துல இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா மேம்? இது வந்து ரித்தன்யாவோட பேக்ரவுண்டு, அதாவது வளர்ப்பு. நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து முதல்ல கொடுக்க வேண்டியது அன்பும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய சுயமரியாதையை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி வந்து அப்பா அம்மா வந்து குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கணும். அதே போல் ஸ்கூல்லையும் நம்ம வந்து இதெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். இது பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தகுதி என்ன, தான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு இப்போ செல்ஃப் லவ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, இந்த கம்பேஷன் அண்ட் செல்ஃப் லவ்ங்கிறது வந்து நிறையா பிள்ளைங்களுக்கு அது வந்து கிடையாது. எத்தனை காசு பணம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனாலும் எதையும் பைசா கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனிதர்கள் மேலே, சமுதாயத்து மேலே ஒரு அக்கறையும் ஒரு எம்பத்தியும் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் இந்த அக்கறை எம்பத்திலாம் எப்போ வரும்னா அவங்களுக்கு அவங்களோட உயிர், அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட மரியாதை, அவங்க மேலே இருக்கிற அன்பு இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்றவங்க மேலேயும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ரித்தன்யாவோட கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை, நல்ல பணக்கார வாழ்வு அப்படிங்கிறது. ஆனால் அந்த பொண்ணோட மனநலம் வந்து நிறையாவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்? அவங்களோட செயல்னாலும் இருக்கலாம், இல்லை ஈவன் அப்பா அம்மா வந்து நான் வந்து நியூஸில் படித்தது கேட்டது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நாள் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெண்கள் கிட்ட சொல்றது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியாகாது, இது வந்து கல்யாணம் ஆனால் சரியாயிடும், குழந்தை பெற்றா சரியாயிடும் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் எ வெரி கலோக்கியல் டேர்ம். அது வந்து கிடையாது. நீ என்ன பிரச்சனை என்னங்கிறத ஆழ்ந்து புரிஞ்சு பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவோட கேஸில் அந்த பொண்ணு வந்து 2 வாரம் வரைக்கும் அவளோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. 3வது வாரம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தபோது இவ சொல்லியிருக்கா எனக்கு அங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அது என்ன சரியில்லை, எதனால என்னங்கிறத ஒரு கிளியராக அப்பா அம்மா சொல்லியிருக்கணும். அப்பா அம்மாவும் இன்றைக்கி கூட நான் ஒரு கேஸ் பார்க்குறேன். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை பற்றி, பிள்ளைங்களை பற்றி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா பெரியவங்க வந்து முன்னின்று பஞ்சாயத்தோ இல்லை ஒருத்தர் பேசுவாங்க நேரு பார்த்து. இன்றைக்கி அப்படி நடக்கிறதில்ல, எல்லாம் ஃபோன்லேயே முடிக்கிறாங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வு என்ன, உங்களுடைய அடிப்படை எண்ணம் என்ன அப்படிங்கிறது ஃபோனில் தெரியாது. வீடியோ கால் கூட பண்ணுறதில்ல, ஆடியோ கால் தான் பண்ணுறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் உணர்வு என்ன இருக்குது, எந்த எண்ணம் மேலோங்கி இருக்குது, வாழ்க்கை முக்கியம், என் குழந்தையோட பாதுகாப்பு முக்கியம், என் பொண்ணோ பையனோ ஒரு பாதுகாப்பு முக்கியங்கிறத வந்து
மேலோங்கி இருக்கலாம். ஆனால் அதை சொல்கிற விதம் இருக்குல்ல, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. அதுக்காக பெண்ணை பெற்றவங்க பணிஞ்சு போகணுங்கிறது கிடையாது. ஆனால் எந்த பெண்ணுக்கும் சுயமரியாதை இல்லாத இடத்துல அதைத்தான் நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணணும். இது வந்து இந்த ஒரு பெண்ணுக்கும் சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து 2 வீட்டாரும் பெற்றவங்களும் கொடுக்கணும். அதே போல் அவளை புகுந்த வீட்டுக்கு போனவங்களும் கணவன், மாமியார், மாமனார் எல்லாருமே அந்த பெண்ணை வந்து மதிக்க கற்றுக்கணும். அப்போ இருந்தால் தான் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். சொர்க்கமாக இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் இது என் குடும்பங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிறையா பேருக்கு அது இருக்கிறது இல்லை. சரி, வசதிகள் இருந்தது இல்லை, அப்போ அந்த பொண்ணு வந்து ஏன் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கோ அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச நித்தனியாவோட கேஸில் வந்து அவளுடைய அதாவது டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கலாம், படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவளை தன்னை பாதுகாத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு தன் மேலே உண்டான ஒரு அன்பு மரியாதை வந்து அவளுக்கே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியலை ஃபுல் கேஸ். ஏன்னா அதை டீட்டெயிலாக கேஸ் ஸ்டடி பண்ணால் தான் எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். அது இருந்ததுன்னா அந்த பெண் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவினாஷி கோயம்புத்தூரில் இருக்க எத்தனையோ ஒரு மனநல ஆலோசகர்கிட்டையோ போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதை நான் எப்படி தீர்க்கணும், எங்கள் அப்பா அம்மா இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறையா கேசஸில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ எங்களோட கேசஸில் வரும்போது பெண்கள் வருவாங்க, ஆம்பளைகள் வரமாட்டாங்க. சில கேசஸில் ஆம்பளைங்க வருவாங்க, பெண்கள் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு டேபு இருக்குது, சோஷியல் டேபு. இது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகிறோம், ஒரு மெரிட்டல் தெரபிஸ்ட்டை போகிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை குறைன்னு சொல்லிடுவாங்க, அதனால இவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டேபு வச்சுட்டு அவங்க அதில் பின்னாடி தன்னை வந்து மறைச்சிக்கிறாங்க. இது வந்து வேறு தவறான எண்ணம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது 2 பேருக்கும் சேர்ந்து தான் போகணும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து எப்படி வண்டிக்கு சக்கரம் 2ஓ அது மாதிரி சேர்ந்து போகணும். எல்லாத்துலேயும் அன்பும் மரியாதையும், லவ், ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஸ்பெக்ட் தானாக வரும். அந்த ரெஸ்பெக்ட் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் டீப்பாக இருக்கும். காசு பணம்லாம் ரெண்டாவது, இன்றைக்கி கூட சம்பாதிச்சுக்கலாம், படிப்பு இருக்குது, வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது, எல்லாமே பண்ணலாம். ஆனால் இந்த பேசிக்கான ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அரேஞ்ச் மேரேஜில் அது மிஸ் ஆகும். நிறைய லவ் மேரேஜஸ்லேயும் மிஸ் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க பார்க்குறது வந்து எமோஷ்னலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது லைஃப்பை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ்லாம் வரும்போது வேறு கோணத்தில் வருது. இன்றைக்கி வந்து நிறையா படோடுவோம், கிராண்டியர் அப்படின்னு சொல்கிறது தான் நிறையா நிற்குது வெளியில் பார்த்தீங்கன்னா. அந்த கிராண்டியரை விட நிஜமாகவே இவங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம க்ரியேட் பண்ணி என்ன மாதிரி அப்பா அம்மா கெட்டவங்களாக கூட இருக்கலாம், பையனோட அப்பா அம்மாவோ இல்லை. ஆனால் அந்த கணவன் வந்து நல்லா புரிந்து கொள்ளக்கூடியவனா, அன்பு செலுத்துறவனா இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து காசு பணம் ரெண்டாவது, கணவனோட அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் மேலே வந்துடலாம். ஆனால் கணவனும் உடந்தையாக இருந்தாங்கன்னா அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறையா வரும். ரித்தனியா கேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவினாஷில் இருந்திருக்காங்கிற போது படிச்சிருக்காங்க, ஷீ ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன், என்னோட கேள்வி அதுதான், ஏன் அவங்க வந்து ஒரு 2 வாரம் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் பிரச்சனைங்கிற போது அவங்க ஏன் அந்த யாரையாவது அப்ரோச் பண்ணலை, ஒரு மெரிட்டல் தெரபிஸ்ட்? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 3rd வீக்குக்கு அப்புறம் கவின் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஓகேவா, கூட்டிகிட்டு போது ஆனால் அப்போவே சொல்லியிருக்காங்க, திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பா அம்மா இப்படியே கொண்டு போய் விடுறதும் கூட்டிகிட்டு வர்றதும் வந்து நிறையா வீடுகளில் நடக்கிறது தான். ஆனால் இவங்க போகும்போது என்ன சொல்லியிருக்கணும், இந்த பாருங்கள், நான் 2 வாரம் தான் ஆகுது, உங்கள் வீட்டில் எதிர்பார்க்குறது ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத அவங்களும் சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, இவங்க எல்லாருமே வந்து சொசைட்டியில் வந்து நான் இவ்வளோ இந்த ஷோ ஆஃப் தான் நிறையா இருக்கே ஒழிய அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது வந்து மிஸ்ஸிங். ஓகே, அந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து எல்லாருமே மிஸ் பண்ணிடுவோம். அது மிஸ் பண்ணாமல் சிம்பிளாக கூட லைஃப்பை லீட் பண்ணலாம். கல்யாணம் கூட சிம்பிளாக பண்ணிக்கலாம். நீங்கள் 300 சவரன் போடுறீங்க, ஒரு 70 லட்சம் ரூபாய் வல்வோ கார் வாங்கி தரீங்க அப்படின்னா அதுக்கு தகுதியானவன் தான் அவன். தன் பெண்ணை வந்து நல்லபடியாக பாதுகாப்பாக அன்போட மரியாதையோடு வச்சுப்பானா, காலம் பூரா கண்கலகமாக வச்சுப்பானான்னு பார்க்க வேண்டியது ரித்தனியாவோட அப்பாவோட கடமை. அது அவர் என்ன பண்ணினாரு என்னன்னு தெரியல. ஏன்னா அவரும் என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வாய்ஸ் மெசேஜஸ், இவங்க 7 வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்துலேயும் ஐ எம் நாட் ஆல் ரைட் ஹியர்,
எனக்கு வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க, புல்லி பண்ணுறாங்க, ஃபிசிக்கலாக அண்ட் மென்டலாக புல்லி பண்ணுறாங்க அப்படிங்கிற போதே அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்டெப், அம்மா நான் நடுவில் என் பொண்ணை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு பொண்ணை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், இல்லை பக்கத்தில், ஏன்னா ஒரு நல்ல வசதியான இருக்கவங்க அப்படின்னா சரி வரைக்கும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மனநல ஆலோசகத்தை கூட வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கான ஒரு ஆலோசனை சரியான ஆலோசனையை வழங்கியிருக்கலாம். 2-3 தடவை அவங்க அதை கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா அவளோட தைரியம் இன்னும் கூடி இருக்கும். அதனால வந்து அவள் வாழ்க்கையை சரியான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் இது இவ தான் டிப்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவ படித்த பொண்ணு தானே, அப்போ இவ தானே எனக்கு வேணும், எனக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு சப்போர்ட் தேவை, பாதுகாப்பு தேவை. அப்பா அம்மா என்ன எல்லாரும் நினைப்பாங்க, கௌரவம், பொண்ணு வீட்டுக்கு வாழாவட்டியாக வந்துட்டா நம்ம வந்து இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தது வேஸ்ட்டாக போயிடும், கௌரவத்தில் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அது ரெண்டாவது, பொண்ணோட சந்தோஷம் முக்கியங்கிறத எல்லா அப்பா அம்மாவும் உணரணும். கண்டிப்பா. ஓகேங்களா? அதை உணராமல் அவங்க வந்து சமுதாயமும் சமூகம் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னாங்கன்னா அப்போ வந்து இன்னைக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கையே போச்சு. ஓகே, இவங்க எத்தனை காசு பணம் வேணாலும் செலவு பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் மன வாழ்க்கையினால அவளோட வாழ்க்கையே போச்சு. ஸோ அதை வந்து பண்ணாதது வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு கவனம் கொடுத்துருக்கணும். அதுக்கு அந்த கவனம் ஏன் கொடுக்கல, அவங்களுக்கு அந்த ஒரு யோசிக்கிற திறமை இல்லையா, இல்லை அதுக்கான வாய்ப்புகள் பக்கத்தில் இல்லையா என்னங்கிறது டீட்டெயில் தெரியல நம்மளுக்கு. இல்லை இன்டர்வியூவில் யாராவது கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, என்ன அப்படிங்கிறது. நிறையா கேசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ விஜய் ஆண்டனியோட பொண்ணு போன போது கூட சொன்னாங்க, நாங்கள் சொன்னோம் கண்டிப்பாக அவர் வந்து மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ அந்த குழந்தைக்கு தேவையான டிப்ரெஷனாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு மனநல ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தும் அந்த குழந்தை போகிறதுன்னா அப்போ வந்து அது எக்ஸஸ், அது அன்கண்ட்ரோலபிள் ஸ்டேஜில் இருந்ததுனால தான். கண்டிப்பாக வந்து இவ்வளவு அறிவுபூர்வமாக இவ்வளவு ஒரு சூழலில் இருக்கிறவங்க, நகரத்தில் ஒரு நல்ல சூழலில் படிப்பறிவோட மல்டி டேலண்டடாக இருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் ரித்தன்யா கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஸ்டாண்டர்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா இது மெட்ரோ அப்ரிங்கிங், இது வந்து ஒரு கோயம்புத்தூர் அவினாஷிங்கிறது நாட் மெட்ரோ பட் ஸ்டில். ஆனால் கூட ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ காலேஜஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து மனநலம், சைக்காலஜி இதை பற்றி நிறையா பேசுகிறோம், நிறையா ஓரியன்டேஷன் நடத்துகிறோம், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்படி இருந்தும் பிள்ளைங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னா அதே டேபு அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதே டேபுவோ பிள்ளைங்களுக்கும். நீ அங்கே போனேன்னா ஒன்று பைத்தியம் சொல்லிடுவாங்க, இதுவும் இருக்குது. அது வந்து எனக்கு புரியுது வந்து ரித்தன்யா அதனால கூட சில சமயம் இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. எப்படி அப்படின்னா எங்கேயாவது அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னா அப்போ உங்கள் பொண்ணுக்கு தான் பைத்தியம், அவளுக்கு தான் மென்டலாக ப்ராப்ளம், அதனால தான் அவள் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபு க்ரியேட் பண்ணிடுவாங்க. இது கூட பயமாக இருக்கலாம் சமுதாயத்தில், அதனால கூட அவங்க வந்து அது போக வேண்டாம் இருக்கலாம். ஆனால் இது வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு மனநல ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதை அந்த சிச்சுவேஷனை எப்படி கையாளணுங்கிற ஒரு தைரியமும் மனப்பாங்கும் அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அது ஏன் என்னன்னு எனக்கு டீட்டெயில் வந்து தெரியும். புரியுது மேம். இந்த மாதிரி அவங்க வந்து மனநல ஆலோசகர்கிட்ட போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருக்கலாம், ஒரு வீட்டில் உட்காந்து பேசியிருக்கலாம், பெற்றோர்கள் போய் என்ன பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்து வச்சு பேசியிருக்கலாம். நிறையா 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 சான்சஸ் இருந்தும் இவங்க கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. சரி, ஒரு தரப்பு கைவிட்டுருக்கலாம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா எனக்கு வந்து அவங்க எங்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸா இல்லை எத்தனையோ நிறையா பேரோட கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க யாரையோடையாவது எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் தேவை, நீங்கள் யாரையாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா, நான் போய் ஒப்பீனியன் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ரெஃபரலில் கூட அவங்க போயிருக்கலாம். ஆனால் அது போனாங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதுவும் இந்த மாதிரி கேசஸ் இப்போ அதிகமாகிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் இறப்பு, வரதட்சணை கொடுமை, ஒரு பவுன் நகை கொடுக்கல, கேட்டு நகையை கொடுக்கல, 1.5 கோடி கொடுத்து என் பிள்ளையை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க, கடைசி விஷம் வச்சே கொண்டுடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து நிற்கும்போது ஒரு சைடு பார்த்தா வந்து பெண்கள், ரொம்ப படித்த பெண்களே வந்து ரொம்ப டாக்ஸிக்காக வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேயோ மாமனார் மாமியார் கிட்டேயோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதனால எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக
அதனால எங்களுக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அதனால நாங்க பிரிகிறோம், என் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கல, நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து, அதாவது நான் ரீசெண்டாக நான் செலிப்ரிட்டிஸ் நிறையா எல்லாருமே நம்ம வருவாங்க. நான் ஒரே ஒரு இது இன்டர்வியூ பை சுஹாசினி வந்து வித் மாலாமணியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பண்ண. அதில் வந்து சுஹாசினிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு நாள் விலகி இருந்தீங்களே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் ஆன போது நான் முதல்ல வந்து விலகி தான் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, என்னுடைய வேலையை செய்யக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் முன்னே டோட்டலாக விட்டுட்டு போகிறத விட விட்டு கொடுத்து வாழ்ந்தேன்னா என்னுடைய வேலையும் நான் செய்ய முடியும் அப்படின்னாங்க. அது வந்து ரொம்ப அழகான கருத்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இதுலேருந்து நான் விட்டு போகிறது வந்து என்னை வந்து இந்த இதுலேருந்து ஃபிட் பண்ணுறது வந்து என்னுடைய வேலையிலேருந்து நான் ஃபிட் பண்ணுறதுங்கிறது வந்து தோல்வின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக நான் புரிஞ்சுட்டு ஒருத்தர் எல்லாரும் எல்லா இதுலேயும் டேலண்ட்டாக இருக்க முடியாது. என்னுடைய கணவர் எந்த துறையிலெல்லாம் அவர் டேலண்ட்டாக இருக்காரோ அவர் அதை பண்ணட்டும், நான் என்னால் எந்த துறையிலெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் செய்கிறேன். அப்படிங்கிற போது நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு, அரேஞ்ச் மேரேஜ் தான், புரிஞ்சுட்டு நாங்கள் செஞ்சோம். அதனால தான் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மாதம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அவங்க ஹீரோயினாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்தையும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற போது நான் ரொம்ப அழகாக நினச்சேன், அவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் பார்த்தீங்கன்னா, விட்டு விடுவது மேலே விட விட்டு கொடுப்பது மேல் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இதுதான் லைஃபோட அந்த மந்த்ரா. இது அவங்க புரிஞ்சுட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் டிரெக்டட் பெண்கிற சீரியல் நிறையா எல்லாம் பண்ணி இன்றைக்கும் அவங்க வந்து ஃபிலிம் டம்மில் இருக்காங்க. அப்படின்னா தட் இஸ் அ சக்ஸஸ். ஸோ இது வந்து புரிதல்ங்கிறது வேணும். அதை புரிஞ்சுட்டு உட்காந்து பேசி தெரிஞ்சு இதை வந்து ஓகே இது ஒத்துக்கிறது வேணும். நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணுங்கிறது இல்லாமல் 2 பேரும் நீயும் செய், நானும் செய்கிறேன். எந்தெந்த ஃபீல்டில் நீ குட்டோ நீ அதை பண்ணு, எந்தெந்த ஃபீல்டு என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். அப்போ 2 பேரும் வி வில் ட்ராவல் டுகெதர். அப்படி அதுதான் லைஃபோட ஜேர்னி. அதுதான் சக்ஸஸாக இருக்கும். அது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒருத்தர் வந்து ப்ரொவைடராக இருப்பார், ஒருத்தவங்க வந்து வீட்டோட சேர்ந்து இருக்கணும். ஒரு சில கேஸ் கூட இருக்குது. 55 வயசில் ஒரு லேடி வந்து டிவோர்ஸ் கேட்டு லாயர் எங்களை தேடி வந்தாங்க. என்ன இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு. என்ன விஷயம் என்னன்னு கேட்டபோது, இந்த அம்மாவுக்கு 55 வயசாக இருந்தால் அவங்க வீட்டுக்காரருக்கு 60 வயசு. அவர் வந்து பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து இப்போ வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறாங்க. என்னம்மா விஷயம், நான் பேசுகிறேன், பேசிட்டு சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் காலையில் எந்திரிக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் வந்து பால் வாங்கிட்டு வருவார், அந்த பாலை காய்ச்சணும், காஃபி போடணும், அவர் என்ன காய் போய் வாக் பண்ணிட்டு வருவார், என்ன காய் கொண்டு வராரோ அதை வந்து அன்றைக்கி சமைக்கணும், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறாரோ அதை செய்யணும். ஸோ இத்தனை நாளாக நான் வந்து ஒரு வேலைக்காரியாக, அவருக்கு வந்து சமையக்காரியாக, பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இப்படி தான் இருந்தேன் ஒழிய என் வாழ்க்கையை நான் இது வரைக்கும் இந்த 38 வருஷமாக என்ன சொன்னாங்க, நான் வாழ்ந்ததே இல்லை டாக்டர். இனிமேல் எனக்கு என்ன தோணி போச்சு அப்படின்னா, பிள்ளைங்களுக்காக நான் இத்தனை காலம் பொறுத்திருந்தேன். இப்போ அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னபோது, எதுனாலன்னு கேட்டபோது நான் சொன்னேன், இல்லைம்மா இத்தனை நாளாக எனக்கு யோஜனைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் வந்து யோசித்து என்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்ற போது பிள்ளைங்க வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்களாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அப்பா வந்து ஹஸ்பண்ட்டை சொன்னாங்களாம், அப்பா கிட்ட, இந்த மாதிரி அம்மா வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், நான் என்ன குறை வச்சுருக்கேன், அவளை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, நான் தான் உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன், ராணி மாதிரி நீங்கள் என்னை பார்த்துக்கலான்னு. ஏன், உனக்கு என்ன வீடு இருக்குது, இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதாது, மனசு இருக்குல்ல, என் மனசை என்றைக்காவது புரிஞ்சுட்ருக்கீங்களா, எனக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு வரிசையாக கேட்டதும் அவருக்கு வந்து அப்படியே திக்கு முக்காடிட்டாரா, இது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னாராம். அதுதான் பிள்ளைங்க சொன்னாங்க, இதுதான்ப்பா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தனிச்சு கூட இருக்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், டிவோர்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தனிச்சு கூட ஒரு 2 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வரணும், அவரோட வாழணும்னு தோணுச்சுன்னா. அப்படி இல்லை, உங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, எனக்கு நல்லா இருக்குது, நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய கடமைகளை முடிச்சிட்டீங்க, அவருக்கும் புரிய வைங்க, புரிஞ்சுட்டு மனசு ஒப்பி நீங்கள் வந்து தனிச்சிருங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. அதை விட்டுட்டு வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா எந்த காலத்துலேயும் நீங்கள் திரும்பி வரலாம். ஒருவேளை
அவரை வயசான காலத்தில் மிஸ் பண்ணுறீங்க, நான் இதெல்லாம் என்னோட ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நீங்கள் அசை போடும்போது அவரோட வாழ்ந்த காலங்களில் சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், அது உங்கள் மனசுக்கு ஆறுதலாக கூட இருக்கும், அதை ரீக்ரியேட் பண்ண கூட தோணும். அப்போ வரும்போது அப்போ தாராளமாக இருக்கலாம், அதனால இது தேவையில்லை அப்படின்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை எனக்கு வந்து தெரிஞ்சு நான் இவரோட இருந்தேன்னா இதே லைஃப் தான் எனக்கு திருப்பி ஆகும்னு நினைக்கிறேன், அதனால அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு புரிய வைப்போம், உங்களுக்கான வாழ்க்கைங்கிறது தேவைங்கிறத புரிய வச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக வேணுமா என்னங்கிறத நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லாயர் சொன்னாங்க, தேங்க்யூ டாக்டர், நீங்கள் வந்து டிவோர்ஸ் தான் சொல்யூஷன் இல்லாமல் நீங்கள் அழகாக இதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாங்க. ஸோ இது மாதிரி நிறையா கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். எல்லாமே என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அதை கையாளக்கூடிய திறமை இருக்குல்ல, அந்த தைரியம் வேணும். ஓகே, எனக்கு உதவி இன்னைக்கு காலகட்டத்தில் உதவி கிடைக்குதுங்க, அந்த உதவியை நான் வந்து சரியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மனப்போக்கோட இருந்தாங்கன்னா அந்த உதவியை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் எங்கேயுமே வந்து யார் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இருக்குது, டிக்னிட்டின்னு இருக்குது. அது எந்த வாழ்க்கையில் இல்லையோ அந்த வாழ்க்கை வந்து வாழ தகுதியற்ற வாழ்க்கை தான். கண்டிப்பாக. அதனால அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ஃபார் எவ்ரி ஹியூமன், எவ்ரி மென் அண்ட் விமன், இட் இஸ் இன்டீட். கண்டிப்பாக. ஸோ லைஃப் இஸ் நாட் ஈஸி அப்படி சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கையில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், விட்டு விடுவதை விட விட்டு கொடுத்தலே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுஹாசினி மேம் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எல்லா பெண்களும் எல்லா ஆண்களுமே இந்த விஷயத்தை கையை எடுத்துக்கணும். எவ்வளோ வயசானாலும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் எல்லா விதத்துலையும் ஒத்து போகவே முடியாதுங்க. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், கண்டிப்பாக அது ஒத்து போகாது. சில பேரோட குறைகள் சிலருக்கு நிறைகள், சில பேரோட நிறைகள் சிலருக்கு குறைகள். ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் அதையும் மேட்ச் பண்ணி எங்கே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வாழறாங்களோ அங்கே வந்து வாழ்க்கை வந்து, அதுக்காக யாராவது சொல்கிறாங்க நான் சண்டையே போட்டதில்லை, நாங்கள் வந்து எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் இயல்பாக இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. அது பை டிஃபால்ட் இஃப் யூ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் நிறையா உங்களை மாற்றிட்டீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழலைன்னு அர்த்தம். அதனால நான் என்ன சொல்கிறேன், சண்டை போடுங்க, மனசு விட்டு பேசுங்க, அதுக்கான ஒரு அமைதியான தீர்வையும் பாருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிறந்த விளக்கம் கொடுத்தீங்க. இது போல் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு அப்பப்போ எடுத்து சொல்லிகிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இந்தியா கிளிட்ஸ்க்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து மனநல ஆலோசகர்கள் உதவி வழங்குறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் கரெக்டாக எங்களை ரீச் பண்ணி கரெக்டாக, அதாவது டிவோர்ஸ் தீர்வு கிடையாது, வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தீர்வு கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்குங்கிறத நினச்சிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட ஆலோசனைக்கு வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.